அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து குட்டி ஒரு மினி விளாக் தான் பார்க்க போறீங்க. தம்பி மச்சானோட நலுங்கு ஃபங்க்ஷன் வீடியோ தான். நான் வந்து காலையிலே ரெடி ஆகிட்டேன். நான் போயிட்டு ஆஃபீஸுக்கு தான் போயிட்டு வருவேன். அதோட சின்ன குட்டி மினி விளாக் தான் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எங்கள் ஊர்லேருந்து எல்லாரையும் அப்பா வந்து இட்டு வந்துட்டாங்க. நான் வந்து கிராஸ் ரோட்டில் வந்து பஸ் ஏறினேன். ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்து வரத்துக்குள்ளே எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா 10:30 12 ராகுகாலம்ல, அதனால் வந்து டைம் இல்லைங்கிறனால தம்பியும் தம்பி ஒய்ஃபும் எல்லாருமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நாங்கள் போனதுமே உக்காந்தாச்சு. உக்காந்துட்டு நலுங்கும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜூஸும் கொடுத்தாங்களா, ஜூஸும் குடிச்சிட்டு ஃபஸ்ட்டு தாய் மாமா தான். தாய் மாமனுக்கு தான் ஃபஸ்ட்டு எந்த ஒரு சீர் இதுவாக இருந்தாலும் அவங்க தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு கொடுப்பாங்க. எல்லா ஊர்லேயும் அப்படி தான். அதேமாரி தான் நம்ம ஊர்லேயும் ஃபஸ்ட்டு தாய் மாமா தான் வந்து அவங்களோட தாய் மாமா வந்து மாலை எடுத்து போட்டார். அவரும் மாமாவும் வந்து சீர் செஞ்சார். யார் அவங்களால எவ்வளோ முடியுதோ அவங்கவுங்க அவ்வளோ செய்வாங்க. எப்பவுமே எல்லாரும் ஒரு ஃபங்க்ஷன்லேயுமே அப்படி தான். அது உங்களுக்கு தெரியாதில்ல, அதுதான் இங்கேயும் அதுமாரி பண்ணுறாங்க. அப்புறம் யாரெல்லாம் தட்டு வரிசை எடுத்து வந்திருக்காங்களோ அவங்களும் வச்சு. என் தம்பி ஒய்ஃப் பேர் வந்து மஞ்சுளா. அவங்களோட அத்தையும் அவங்க மாமா வந்து இப்போ வந்து நலுங்கு வைக்கிறாங்க. அவங்க வந்து யார் யார் அத்தை வீட்டு சைட்லேருந்தும் அவங்களோட அத்தை வீட்டு சைட்லேருந்து நலுங்கு தட்டு வரிசை வைப்பாங்க. அவங்க மாமா வீட்டு சைட்லேருந்துமே தட்டு வரிசை வைப்பாங்க. அது இல்லாத விருப்பம் உள்ளவங்களும் அவங்க வந்து செய்வாங்க. வீட்லேயுமே நலுங்கு ஃபங்க்ஷன்லாம் வைக்கிறதும் உண்டு. ஆனால் வந்து 300 400 பேர்லாம் உட்கார்ந்து கொஞ்சம் கூட்டம் இடைஞ்சலாக இருக்கும் பஸ் போகிற ரோடில். அதனால் வந்து மண்டபத்தில் தான் வச்சுருந்தாங்க ஃபங்க்ஷனு. அப்புறம் 11ஆம் நாளே வந்து பந்தக்கால் நட்டாச்சு. 5ஆம் நாள் வந்து நலுங்கு வச்சாச்சு. ஏன்னா 11ஆம் நாளே பந்தக்கால் நட்டாச்சுன்னா நாள் நல்லா இல்லைங்கிறதுனால 16ஆம் நாளே வந்து பந்தக்கால் நட்டுட்டாங்க. 5ஆம் நாள் வந்து எல்லாருமே புது நலுங்கா டெய்லியுமே நலுங்கு வைப்பாங்க. நம்ம இதில் 11ஆம் நாள் என்னைக்கு வந்து நம்ம பந்தக்கால் நடுறோமோ தான் நலுங்கு அன்னைக்கு வச்சுருவாங்க. பந்தக்கால் நட்டுட்டு நம்ம இதில் வந்து எங்கள் இதில் வந்து அன்றைக்கி தான் நலுங்குன்ட்டு வச்சுருவாங்க. அதுலேருந்து டெய்லியுமே நம்ம நலுங்கு வச்சுட்டு இருக்கணும். சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கும் ஒருத்தவங்க நலுங்கு வைப்பாங்க. இது ஒரே நலுங்கா ஒரே நல்லா கிராண்டாக செஞ்சாச்சு. அப்புறம் நாங்கள் தான் வந்து வச்சு கொடுக்குறோம் தட்டு வரிசை. பழம் தம்பி ஒய்ஃபும் தம்பியும் எல்லா ஃப்ரூட்ஸும் நிறையா ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டாங்க. ட்ரெஸ்ஸும் வந்து கோட்டு சூட் மாடலில் எடுத்தாச்சு. அம்மா வந்து பொட்டு வச்சு இது பண்ணுறாங்க, ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அப்புறமா எல்லோரும் சேர்ந்து என்னையும் கூப்பிட்டுட்டே இருக்காங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அவங்க கொடுங்கன்னா நாங்கள் சரின்ட்டு அப்புறமா நானும் போயிட்டு நின்னேன். தம்பி தான் பக்கத்தில் நிற்கிறாரு. அப்படிதாங்க நாங்கள் வந்து செயின் தாங்க போட்டோம். நாங்கள் நாத்தனார் சீருங்கிறது இது வந்து நாத்தனார் சீர். அப்புறம் எங்கள் ஊர்லேருந்து எல்லாரையும் இட்டுட்டு வந்தோம். அப்புறம் இந்த சீரெலாம் கொடுத்து முடித்த பிறகு நாங்கள் வந்து சாப்பிட எல்லாருமே கிளம்பிட்டோங்க. இப்படி தாங்க போச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. சாரி, நாத்தனார் சீரோட தங்கச்சி சீருன்னு தாங்க சொல்லணும். தாய் மாமா வந்து நம்மளுக்கு வந்து தாய் மாமா அண்ணன் வந்து செய்கிறதோட இதோட நம்ம தங்கச்சின்னு நம்மளும் இம்பார்ட்டண்ட்டாக செய்கிறோம்ல, அதுவும் நம்ம வந்து ஸ்பெஷலாக எடுத்து பேசணுங்க. தங்கச்சிங்கிறவங்களும் நம்மளும் வந்து அண்ணனுக்காக விட்டு கொடுக்காம செய்கிறதும் அதுவும் நம்ம பெருமையாக தாங்க பேசணும். உண்மையாங்க. அப்புறம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க தம்பி ஒய்ஃபும். அப்புறம் எத்தனை பேர் வராங்களோ அவங்க அம்மா வந்து தெரிஞ்சவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. முக்கியமான விஷயம். அப்புறம் வந்து எல்லோரும் சாப்பிட வந்துட்டாங்க. பாருங்கள், சாப்பாடுலாம் நல்லா இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. சாப்பிட்டாச்சு. நான் இந்த சாப்பாடுலேயே 3 சாம்பார், காரக்குழம்பு, ரசம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதாங்க அம்மாவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தம்பிக்கு தனியாக இல்லை, தம்பி அம்மா 2 வா ஊட்டி விட்டுரும். வெளியிலலாம் வந்தால் வந்து தம்பி சாப்பிட மாட்டார். அப்புறம் சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. வந்துட்டு எல்லோரும் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோவும் வச்சுருந்தாங்க. எல்லாம் ஒரு மெமரிஸ் தானேங்க. அதனால் வந்து அப்புறம் ஊர்லேருந்து வந்தவங்க எல்லாருமே வேனில் கிளம்பிட்டாங்க. நானும் தம்பி இங்கே இருந்தோம். சரி, தம்பி இருக்க சொன்னதுனால நானும் தம்பி இங்கே இருந்துட்டோம். அப்புறம் மண்டபத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணுங்கிறதுனால தம்பியும் தம்பி ஒய்ஃபும் ஃபஸ்ட்டே கிளம்பிட்டாங்க. அவங்க போய் வீட்டை திறந்து வைக்கணும்ல, அதனால் ஆழம் கரைக்கணும் மாப்பிள்ளை வந்தால். அதனால் அதை ரெடி பண்ணதுக்காக அவங்க போக சொல்லிட்டாங்க. இங்கே இந்த மண்டபத்துலேருந்து ஆட்டோவிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் பக்கம் தாங்க கொஞ்சம் மண்டபம். அதாங்க அப்புறமா வீட்டில் அங்கே போய் டீ குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பிரசவத்தை என் பையன் என்ன சொல்லிட்டாரு, வீட்டிலே இட்டாந்து விட சொல்லிட்டாரு. அதனால் தம்பி வந்து என்னை வந்து வீட்டிலே வந்து இட்டாந்து விட்டாங்க. அதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.